திருநெல்வேலி சீரியல்ல இன்னொரு எபிசோட்ல வெண்ணிலா கொஞ்சம் சேடா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து சமாதானம் பண்ணி பாக்குறாங்க. அப்பா வந்து நிலைமை புரிஞ்சுக்கோ, அவர் ஏற்கனவே வந்து உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தாருன்னு சொல்லும்போது, என்னமா சொல்றீங்க, நான் வின் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக தான் அவர் வந்து என்கிட்ட பேச வந்தாரு, உங்க தங்கச்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் இதுக்கு வந்து எனக்கு வந்து கங்க்ராட்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் தான் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். அதனால தான் அவர் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் உரிமை எடுத்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாரு. அது அப்பாவோட பார்வைக்கு தப்பா இருந்தா என்னையெல்லாம் அடிக்கணும், அவரை எதுக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு வரதராஜன் வரும்போது அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு நீங்க எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு அவ்வளவு முக்கியம். நீங்க வந்து என்ன ஒரு அங்கீகாரம் சொல்றது என்ன ஊர் மக்களுக்கு தானே, என் மனசார அவரை வந்து நான் எப்போ வந்து எனக்கானவன் சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அதுக்காக உங்களை வந்து என்ன எல்லாம் மீறி போயிருவேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து நினைக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டு எனக்காக கொஞ்சம் அவர்கிட்ட வந்து பேசுங்களேன். அவரை வந்து என்ன நீங்க ஒரு தப்பான கண்ணோட்டத்திலே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவர் வந்து என்னையும் சேர்த்து என் கூட என்னோட கெரியரையுமே வந்து என்ன விரும்புறாரு, நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து மோட்டிவேட் பண்றாருன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே வரதராஜன் என்னன்னா வெண்ணிலா வந்து கொஞ்சம் தடவி கொடுத்துட்டு போனோன்னே இவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீனாட்சி விஸ்வநாதன் வந்து மகாதேவனுக்கும் சூர்யாவுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மகாதேவன் மட்டும் வராரு, என்ன நீங்க மட்டும் வரீங்க, சூர்யா எங்கன்னு கேட்கும்போது அவன் இன்னும் வீட்டுக்கு வரலாம், அப்பவே வந்து கிளம்பிட்டானு சொல்லிட்டு கால் பண்ணி இப்பதான் கால் பண்றீங்களா, அவனோட நம்பர் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, இவ்வளவு நேரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவன் அப்பவே கிளம்பிட்டான். அவன் கொஞ்சம் வந்து மன வருத்தத்துல இருந்தா ரிலாக்ஸ் பண்றதுக்காக பீச்சுக்கு போயிருப்பான்னு சொல்லும்போது என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, நீங்க தான் லாஸ்ட் அவன் கூட வந்து பேசுனீங்க அப்படின்னு சொல்லும்போது பேசினதான் அவன் வந்துருவான், இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்கும்போது என்ன இப்படி பண்றீங்க, அவன் எவ்வளவு தைரியம் நம்ம காலேஜுக்கு வந்து நம்ம பையனை வந்து அடிச்சிருப்பான், வளர்த்த எனக்கே வந்து ரத்தம் வந்து கொதிக்குது, நீங்க என்ன சாதாரணமா வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னே. மகாதேவன் சார் விஸ்வநாதனை பார்த்து மறைக்க, ஆமா நான் தான் வந்து சொன்னேன், எனக்கு இன்னுமே அந்த ஆள் வந்து நம்ம தம்பி அடிச்சது வந்து கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகுது சூர்யா அடிச்சது, ஆனா நீங்க எப்படி இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னே. மகாதேவன் சார் என்ன சொல்றானா, என்ன பண்ணணுங்கிற அந்த இடத்துல ஏற்கனவே சூர்யா வந்து கூனி குறுகி போய் நின்றுட்டு இருந்தான். இந்த இடத்துல வந்து வரதராஜன் கிட்ட நான் போய் அதை கேட்க இவங்க ரெண்டு பேர் போனது வந்தது நான் அந்த ஆள் பேச ஆரம்பிச்சானா அது வெண்ணிலாவுக்கும் சூர்யாவுக்கும் இன்னும் கொஞ்சம் அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது என்ன பேசிட போறான் அவன், நம்மளும் பேச முடியாதா என்ன, அவன் பொண்ணு ஒழுங்கா வளர்க்க தெரியாம நம்ம சூர்யாவை எப்படி வந்து அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து கோபப்படும் போது மகாதேவன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை வந்து நீங்க வந்து முடிக்கணும் தான் நினைக்கணும், நீங்க சூர்யா நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து இதோட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மீனாட்சி இன்னுமே டென்ஷன் ஆயிராங்க. என்ன சூர்யா நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சனால தான் என்னால இதை தாங்கிக்க முடியாம நான் இவ்வளவு தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்து உங்ககிட்ட சொன்னதா தராதரம் தெரியாம ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து பொண்ணு பார்க்கணும் பேச முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சது தான் இவ்வளவு தூரத்துக்கு வந்து காரணம். வரதராஜன் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் அந்த வீடு வந்து உங்களையும் அடிக்க கூட வந்து தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மகாதேவன் கிட்ட வந்து கோபப்படுறாங்க. ஆனா மீனாட்சி கிட்ட அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து இதோட வந்து முடிச்சிருங்க, இதை தான் வந்து சூர்யாவும் வந்து விரும்புவான், பெருசு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போனோன்னே என்ன நீ இவர் இப்படி பேசுறாரு, நம்ம என்ன வந்து பிரச்சனை வந்து பெருசு பண்ற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் மீனாட்சி கிட்ட சொல்ல அவர் அப்படிதான் சொல்லிட்டு போனாரு. இந்த விஷயத்தை வந்து நான் இப்படியே விட போறது கிடையாது, சூர்யாவே வேண்டான்னு சொன்னா கூட இந்த வரதராஜனுக்கு வந்து நான் தக்க பதிலடி வந்து கொடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ஆணித்தரமா சொல்றாங்க.